ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 20:4, 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தருகிறவர், நம்முடைய மன விருப்பத்தை புறக்கணிக்காதவர். அன்னாள் ஆண்டவரிடத்திலே தனக்கு குறிப்பாக ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தாள். அவள் கேட்ட வண்ணமாக ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவள் செய்த பொருத்தனையின்படி அந்த ஆண் குழந்தையை அவள் ஆண்டவருக்கு கொடுத்ததினால மேலும் 3 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். யார் நீதிமான்? நீதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. வேதம் சொல்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அப்போ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதியான செயல்களை செய்கிற அனைவரும் நீதிமான்கள் தான். அவர்கள் விரும்புகிற காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் தீவிரமாக இறங்குவார். நான் அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தாயார் எனக்கு தொலைபேசியின் மூலமாக என்னை தொடர்பு கொண்டார்கள். என் மகளுக்காக ஜெபிக்க கட்டாயம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். நானும் என்னுடைய நண்பராகிய அசரியானனும் அந்த வீட்டிற்கு சென்றோம். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் இப்பொழுது பிரசவத்திற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள். அவளுடைய மாமியார் வீட்டிலே சொல்லிவிட்டார்கள், 3ஆவதும் பெண் பிள்ளை பிறந்தால் நீ உன் தாய் வீட்டிலே இருந்து கொள்ள வேண்டுதான், நீ வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ஏற்கனவே அவளுக்கு 2 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், மேலும் ஒரு ஆண் குழந்தையும் கொடுக்கும்படி ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலிருந்து நான் வாசித்து காண்பித்து, அன்னாள் ஜெபித்த அந்த ஜெபம், உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்துருளி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீர் என்றால் அவனை உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று அவள் ஜெபித்த அந்த ஜெபத்தை சொல்லி, குறிப்பாக ஆண் குழந்தை நீங்கள் கேட்பது தவறல்ல, ஆண்டவரே எனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறது, இப்பொழுது ஆண் குழந்தை தாரம் என்று ஜெபிப்பது தவறு என்று சொல்லி அவளோடு சேர்ந்து ஜெபித்தோம் நாங்கள். ஆண்டவர் மனம் இறங்கினார். 10 நாட்கள் கழித்து அந்த தாயாரிடமிருந்து மகிழ்ச்சியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது. என் மகளுக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார், அவருடைய மாமியார் வீட்டில் அவளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி தகவல் வந்தது. பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு கொடுக்கிறவர், நம்முடைய மன விருப்பத்தை புறக்கணியாதவர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் அடிஷனல் எக்ஸாமினராக நான் இருந்தேன். எனக்கு சீஃபாக இருந்த அந்த அம்மா ஒரு நாளிலே நான் அதிகமாக மதிப்பெண்களை போட்டுவிட்டேன் என்று சொல்லி தாறுமாறாக என்னை திட்டினார்கள். என் மனமெல்லாம் வேதனை அடைந்து விட்டது. எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ், நன்றாக கற்றறிந்த ஒரு மத்தியில் இப்படி நம்மை பேசிவிட்டார்களே என்றெல்லாம் நினைத்து. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 தரும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த செமஸ்டர்லேயே என்னையும் ஒரு சீஃப் எக்ஸாமினராக உயர்த்தி, அவர்களுக்கு இணையாக என்னையும் உயர்த்தி என்னை ஆசீர்வதித்தார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். வைஸ் பிரின்சிபலாக இருந்தேன். என்னை தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லி அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள். ஆனால் அதே பதவி ஆண்டவர் எனக்கு திரும்ப தந்தார். ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை தருகிற ஆண்டவர். நம்முடைய மன விருப்பத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய மன விருப்பத்தின் அவர் தரும்படியாகவும் நம்முடைய வியாதிகளில் இருந்து நம்மை குணமாக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் பல விருப்பங்களோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றியறலும், அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தரலும். குறிப்பாக வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே
சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. ஏற்கனவே எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது, ஆண் குழந்தை இல்லை. எனக்கு அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தது போல தேவன் ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மன விருப்பத்தை நீர் புறக்கணியாமல் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண் குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.